எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உங்களுக்கு டைரி எழுதும் பழக்கம் இருக்கிறதா? அப்போது இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். பாருங்களேன், சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு, டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. எஸ்பெஷலி என்னோட பெரிய பொண்ணுக்கு இருக்கு. அது தினசரி கதை கதையா எழுதுவா. சின்னவ இதெல்லாம் பண்றது கிடையாது. நான் நேற்று ஈவினிங் கிளாஸ்ல இது டிஸ்கஷன் கொண்டு வந்தேன். யாருக்கெல்லாம் இந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் ஒரு காலத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு வாரம் 10 நாள் எழுதியிருக்காங்க, இல்லை ஒரு மாதம் ஒரு வருஷம் அப்படி எழுதியிருக்காங்க. இப்போ யாருக்குமே அந்த பழக்கம் இல்லை. எங்கள் குரூப்பில் நம்ம ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறவங்களுக்கு. நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று படித்தேன். அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போட்டிருந்தாங்கன்னா, இந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா அது கூட இந்த புது பழக்கத்தை சேர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன, கிராட்டிடியூடு, நன்றி உணர்வு. பாருங்களேன், காலமிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் நடக்குது. அதில் சில விஷயங்கள் ரியலாகவே இறைவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. அன்னைக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு 2-3 நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எங்கேயாவது நோட் பண்ணி வைக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இப்போ கலிகாலத்தில் இருக்கோம். சும்மா யார்கிட்டயாவது போய் பேசுங்களேன், வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா உடனே அவங்க பக்கமாக அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துக்கத்தை சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் அது பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, நிறைய கதையாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்குமே அன்னைக்கு திவசத்தில், அந்த ஒரு நாளில் ஏதாவது ஒரு நன்மையான விஷயம் நடந்துருக்கும். அது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் நடந்துருக்கும். இதை நோட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு டோட்டலாக அப்செட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை மேலே. என்னடா வாழ்க்கை இது, அப்படி கலிகாலத்தில் உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கிராட்டிடியூடுக்காக ஒரு டைரி எழுதி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இது நடந்தது, இன்னைக்கு இது எழுதியிருப்போம்ல, இந்த விஷயம் நல்ல விஷயம். அந்த அப்போது நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய அந்த ஒரு நாளுக்கு ஒரு 2 எழுதி வச்சுக்கோன்னு வச்சுக்கலாம். ஒரு மாதத்தில் என்னாச்சு, 60 நல்ல விஷயம் நடந்த மாதிரி நீங்கள் படித்து பார்ப்பீங்க. அப்போ என்ன தோணுன்னா, வாழ்க்கையில் நிறைய துக்கம் பார்க்குறோம், அது கூட இந்த மாதிரி நன்மையான விஷயமும் நடந்திருக்குன்றதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்ல. அப்போது நம்ம என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய துக்கம் இந்த நன்மையான விஷயங்களை இது பண்ணிடுது, மறைச்சிடுது, நம்ம கண்ணுக்கே காட்ட மாட்டேங்குது. அப்போ நம்ம எப்படி முடிவுக்கு வந்துடும்னா, வாழ்க்கையே போரு, வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சைடில் நன்மையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் போயிடுது. ஏன்னா நம்ம அதுக்கு ஹைலைட் பண்ணலை. வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்வு தான். உங்கள் மனநிலை எப்படி இருக்குதுன்னா, வாழ்க்கையே துக்கம் தான்டா, கலிகாலம் தான்டா, ஒன்றுமே சரியில்லைடா அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா அப்படியே தான் இருக்கும். ஆனால் நன்மை நடக்குது பார்த்தீங்களா, பரமாத்மா என்ன சொல்கிறான்னா, இந்த நாடகத்தில் இங்கே திருப்தியாக இருக்கணும், இருக்கிறதுல திருப்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு எதாவது நடக்கும். அப்போ சின்ன 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 நல்லையான விஷயங்களும் நடக்குது, அதை நம்ம டீலில் விட்டுறோம். அப்போ இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. நான் என்ன சொன்னேன், பக்கமாக டைரி எதுவும் சொல்லலை. நீங்கள் ஒரு 2 பாயிண்ட், இந்த விஷயம் நல்லது, உங்களுக்கு எழுதுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, இதை பற்றி தான் எழுதியிருக்கேன்னு தெரியும்ல, கதையாக எழுதணும்னு உங்களுக்கே அவசியம் கிடையாது. அப்படி எழுதி வைக்க முடியுமான்னு பாருங்க. இப்போ ராஜயோகிகள் ஒரு பழக்கம் அவங்க கூட வந்திருக்கு, அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது சார்ட் வைக்கிறது. அந்த சார்ட் வைக்கிறதுனா என்னென்னா, காலையிலேருந்து மாலை வரைக்கும் இறைவன் சொல்கிற 4 விஷயம் செய்திருக்கிறோமா, அமிர்த வேலை பண்ணிட்டோமா, வாணி படிச்சிட்டோமா, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணோமா, சேவை பண்ணோமா, அன்றைக்கி நம்ம யாருக்காவது துக்கம் கொடுத்துருந்தோமா, இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கோமா, நம்மளால விகாரங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சா, நம்மளால யாராவது காயப்பட்டாங்களா, இந்த மாதிரி கணக்கெல்லாம் இறைவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா நாளைக்கு தவறுகள் இருந்தால் திருத்திக்கிறதுக்கு இறைவன் கிட்ட நமக்கு டைரக்ஷன் கிடைக்கும், அது வழியாக நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரைட்டான வழி. இப்போ நீங்கள் சார்ட் எப்படி எழுதுறீங்க, நான்லாம் ஆன்லைனில் தான் எழுதுறேன். அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன், அதில் டிக் போட்டுலேயே வர, இந்த பக்கம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது அப்படி பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது இந்த சார்ட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வேற ஒரு காலம் கிரியேட் பண்ணி அன்னன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் எழுதலாம். ஓகே, சில பேர் சார்ட்லேயே நோட்டில் தான் எழுதுறாங்க. அப்போ இடையே 2 லைன் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் எழுதிக்கோங்க. இப்போ நான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அதாவது நான் யூடியூப் வீடியோ போடுறேன் இல்லையா, அப்போ யூடியூப் வீடியோ போடும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு டைரியில் தான் எழுதுவேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோட கண்டென்ட் என்ன பேச போகிறோம் அப்படின்றத எழுதியிருப்பேன். அது ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுவேன். பேசும்போது அந்த பாயிண்ட்டை எடுத்து பேசிடுவேன். அதற்கு கீழே எண்ணம் போல் வாழ்வு, அதுக்கான கண்டென்ட்டும் எழுதுவேன். அதை அப்படியே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். டைரியில் பார்த்தீங்கன்னா,
ஆரம்பத்தில் ஒரு ஜனவரின்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 31 நாள் டேட் கொடுத்துட்டு ஒரு பாக்ஸாக போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் டு ரிமெம்பர் இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் போதுமானது நம்ம கிராட்டிடியூட் எழுதுறதுக்கு. என்னென்னா இந்த விஷயம் நடந்தது வெறும் டைட்டில் மட்டும் எதனாவே போதும். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பாவது பயங்கர துக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டக்கால் அந்த டைரி எடுங்க, அந்த கிராட்டிடியூட் பேஜ் மட்டும் படிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது 7ஆம் தேதி ஜனவரி அப்படின்னு ஜனவரி ஆரம்பிச்சு 7 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், டக்கால் இந்த டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1லேருந்து 7 வரைக்கும் டெய்லி ஏதாவது 2 பாயிண்ட் எழுதிருப்பான்ல. அதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணும், ஒரு சைடு இவ்வளோ நல்லது நடக்குது, ஆனால் நம்ம துக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது தெரியுது. ஸோ யார் ஒருத்தர் இந்த நன்றி உணர்வுக்கான விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை பெட்டர் லைனுக்கு போகும். இதுதான் ஐடியா. ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று டைரி எழுதுகிற பழக்கம் இருந்ததுன்னா அது கூட இந்த 2 கிராட்டிடியூடு ஒரு நாளைக்கு 2ஆவது மினிமம் எழுதுங்க. கதையாக எழுதணும்னு அவசியம் இல்லை, வெறும் டைட்டில் மாதிரி எழுதிக்காங்க. சரியா? இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. இல்லையா, நான் வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இல்லை, நான் புதுசாக உருவாக்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சார்ட் எழுதுகிற பழக்கம் இருக்குது பிரம்மகுமாரி ஆத்மாக்களுக்கு, ராஜயோகிகளுக்கு. கீழே வந்து கிராட்டிடியூட்னு சொல்லி இனி 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதிக்கங்க. சரியா? இப்போ என்ன மாதிரி டைரியில் யூடியூப் வீடியோ போடுறதுக்காக பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குன்னு சொன்னான்னா அந்த பேஜில் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சுக்காங்க. இது வந்து என்ன ஆகும்னா நீங்கள் வாழ்க்கையை ஒரு பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேற்று ஒரு சம்பவம் நடந்தது, அது சொல்லிடுறேன். அது எப்படி எனக்கு இப்போது கிராட்டிடியூட் சைடு யூஸ் ஆகுதுன்றதும் நான் சொல்கிறேன். நான் சொன்னேன், என் சின்ன பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அனிமிக்காக இருக்கா, அதனால் அவளுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரிப்ஸ் ஏற்ற வேண்டியிருக்கு. அப்படி நேற்று அவளுக்கு எக்ஸாம் இருந்தது, ஒரு 12 மணி வரைக்கும் எக்ஸாமு. 12 மணிக்கு முடிச்சு நேராக அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்காக. என் குழந்தையோட பெரிய பிரச்சனையே டிஃபன் சாப்பிட்றது இல்லை. காலம்புற ஒரு 10 மணி 11 மணி தான் சாப்பிடுவா. அந்த ஸ்கூல் பிரேக்கில் இருக்கும், எக்ஸாம் நடக்கிறதுனால அந்த பிரேக்கும் கிடையாது. டேரெக்டாக 9 மணிக்கு எக்ஸாம்னா 12 மணிக்கு தான் முடியும். 12 மணிக்கு முடிஞ்சவங்க அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அப்போ கூட ஒரு 2 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. இப்படி தான் இருந்தாங்க. அப்போது நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நாள் பண்ணாங்க இல்லையா, அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி டிஃபன்லாம் சாப்பிடாம ட்ரிப்ஸ் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீட்டிலேருந்து போனோம். அதனால் வலுக்கட்டாயமாக ஒரு 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட்டின்னு போனோம். அதனால் பத்திரமாகவே வந்துட்டேன். இந்த வாட்டி வந்து ஸ்கூல்லேருந்து அப்படியே நேராக போகிற மாதிரி. அப்போ நான் ஒய்ஃப்ட்டு சொன்னேன் எதாவது கொடுத்தாகணும், இல்லை ஜூஸ் எதாவது கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மாதுளம் ஜூஸு ரெடி பண்ணி கொண்டு போனான். அவனை சொன்னான் ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்களே நம்மக்குள்ளே தானே வருது, அதனால் வந்து மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அந்த அந்தம்மாவோட ஒய்ஃபோட என்ன சொல்கிறது அப்சர்வேஷன். அப்போது நான் சொன்னேன் இது அவ்வளோ சரியில்லைன்னு. நேராக போனோம், ட்ரிப்ஸ்லாம் ஏற்றணும், குழந்தை நல்லா தான் இருந்தா. சரி, அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வரணும். அதில் பைக்கில் நான் கிளம்பி வரேன், இவங்க 2 பேர் பின்னாடி நடந்து வராங்க. ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் வர மாதிரி இருந்தது, சின்னவளை நடுவுலையும் பெரியவளை பின்னாடி உட்கார வைக்கலான்னு. ஒய்ஃப் தனியாக நடந்து வரதால பேச்சு துணைக்கு அந்தம்மா அவங்க கூட வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேர் வந்தோம். கரெக்டாக ஒரு பகுதி வழியில் வரும்போது குழந்தை சொன்னால் எனக்கு மயக்கமாக இருக்குப்பான்ட்டு. அது வந்து கரெக்டாக என்னென்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு முன்னாடி தான் நடக்குது. நான் சொன்ன குழந்தைகிட்ட அப்படியே நீ வண்டி நிறுத்திட்டேன், என்னை அப்படியே பிடிச்சிக்கோ, டைட்டாக பிடிச்சிக்கோ, விட்டுறாதே அப்படின்னு. அப்போது நான் அங்கேருந்து சத்தம் போட்டு இந்த அந்த இது இருக்குல்ல மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற ஒரு சின்ன தம்பி, ஒரு தம்பி வர சொல்லி இந்த குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் எதாவது கொடுப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒன்று ஓஆர்எஸ் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி, ஓஆர்எஸ் ஒரு இது இருக்குது உங்களுக்கு தெரியும், அதை கொடுத்தோம். அது குடிக்க மாட்டேன், குழந்தை அப்படியே மயக்கத்துலேயே தான் இருக்கா. அப்புறம் நான் வண்டியில் தான் உட்காந்துருக்கேன். நான் அப்படியே திரும்பி எப்படியோ மூளைன்னு தட்டி அதை எப்படியோ குடிக்க வச்சிட்டேன். அது குடித்த உடனே கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு அவளுக்கு. ஆனால் வந்து பாதி மயக்கத்தில் தான் இருக்கா. முன்னாடி கிட்டத்தட்ட முழு மயக்கத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, இப்போ பாதி மயக்கத்தில் வந்தா. நான் சொன்னேன் தம்பி இனி ஒரு ஓஆர்எஸ் கொண்டு வான்னு சொன்னேன். இனி ஒன்று கொண்டு வந்தான். அதையும் கொடுத்தோன்னே கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டாவ. ஆனாலும் எனக்கு பயம், ஏன்னா வண்டி ஓட்டும் போது பொத்துன்னு கீழே விட்டா நான் என்ன பண்ணுறது, ஏன்னா நான் வண்டி தான் இருக்கேன், பின்னாடி யாராவது இருந்தால் பரவாயில்ல. உடனே தம்பிக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து வீட்டுக்கு கீழே நிலை, எந்த வந்து 2nd ஃப்ளோர் வீடு, அப்படியே கை தாங்களாக வேலை கூட்டிகிட்டு போயினா. இப்போ குழந்தையெல்லாம் தூக்க முடியாது, 70 கிலோ மேலே இருக்கா, தூக்க முடியாது. அப்போது அவனை வந்து கீழே நிற்க சொல்லியிருந்தேன். ஸ்லோவாக வண்டி ஓடின்னு போயிட்டேன். அவளும் ரைட்டாக பிடிச்சிக்கிட்டா. அப்புறம் வண்டியை இறங்கி நாங்கள் 2 பேரும் கை தாங்களாக கூட்டின்னு வந்து வீட்டில் படுக்க வச்சிட்டோம். ஒன்று நானே சாப்பாடெல்லாம் போட்டு குழந்தைக்கு உட்கார வச்சு ஊட்டினேன் பாருங்க. ஒரு 2-3 வாய் சாப்பிட்டோன்னே அவளை நார்மல் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நானே சாப்பிட்டுக்கிறப்பான்னு சாப்பிட்டேன். இது நடந்த சம்பவம். இதில் இந்த குழந்தைங்க நம்ம எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம், இந்த மாதிரி டிஃபன் சாப்பிடாமல் போனால் இந்த மாதிரி மயக்கம் ஆகிடும், ஸ்கூல் எக்ஸாம் எழுதும் போது நீ டயர்ட் ஆகிடுவேன்,
இது சின்ன வயசுன்றதெல்லாம் ஒன்றுமே ஆகலை. இந்த ட்ரிப்ஸ் ஏற்றின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா காலம்புறது சாப்பிடவும் இல்லை. இது வச்சு செஞ்சிச்சு. அதனால தான் இந்த மயக்கம் வந்தது. முதல் முறையாக வாழ்க்கையில் பிளாக் அவுட்னா என்ன அப்படின்னு குழந்தை தன்னை தானே உணர்ந்துக்கிறான். பொதுவாக அப்படிதாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம அடிபட்டு கற்றுக்கிட்டா தான் நம்ம பாடம் கற்றுக்குறோம். அடுத்தவங்க பாடத்தை வச்சு நம்ம எதுவும் கற்றுக்கிறது இல்லை, அது சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இதனால இப்போ என்ன ஆச்சுன்னா, இனிமேல் ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் டிஃபன் சாப்பிட்டு போவா. ஏன்னா அந்த அடிபட்டிருக்கல, அனுபவம் வந்திருக்குல்ல, அது ஒரு நன்மையான விஷயம். ஸோ அந்த கிராட்டிடியூட் பற்றி நான் படித்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நேற்று எழுதணுன்னா என்ன பாயிண்ட் எழுதலான்னு பார்த்தேன்னா, பைக்கில் வரோம், இந்த குழந்தை என்கிட்ட சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், மயக்கம் வருதுன்னு சொல்லலைன்னா எனக்கு தெரியாது. நான் வண்டி ஓட்டின்னு தானே போகிறேன், டப்பான்னு விழுந்து ரோட்டில் கீழே விழுந்துருந்தா என்ன இருக்கும்? அது நடக்கலல்ல. அதுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. இவ்வளோ சொல்லிட்டா பாருங்க, மயக்கம் வருதுன்னு சொன்னதுனால என்னால் அதை அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுது. இது எல்லாம் எங்கே கரெக்டாக நடக்குதுன்னா, கரெக்டாக மெடிக்கல் ஷாப் வாசலில் நடக்குது. அந்த தம்பி கூப்பிட்டு வர சொல்லி ஒருத்தனை ஓஆர்எஸ் கொடுக்க சொல்லி, ஏன்னா நான் வண்டி விட்டு இறங்கவும் முடியாது, நான் லாக்கான கண்டிஷனில் இருக்கேன். இது ரெட் ரோட்டில் வேறு எங்கே நடந்தாலும் வண்டி போட்டு அங்கேயே நிற்க வேண்டியதான், யாராவது பார்த்து காப்பாற்றினா தான் உண்டு, அந்த மாதிரி நிலைமையாக இருக்கும். ஸோ எல்லாமே எனக்கு சாதகமாக, அதாவது தம்பி அங்கேயே தான் இருந்தான். அதாவது ஏன்னா குழந்தைய நான் என்னோட ஆரோக்கியத்தை வச்சு 2 ஸ்டெப் படிக்கட்டு ஏற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். தம்பி இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு. ஸோ இதெல்லாம் நன்றி உணர்வுக்கான விஷயங்கள். கரெக்டாக குழந்தை விழாமல் இருந்தது நன்றிக்கான, மெடிக்கல் ஷாப் கிட்ட நடந்தது நல்ல விஷயம், தம்பி இருந்தது நல்ல விஷயம். இதுக்கெல்லாம் எனக்கு இறைவனுக்கு நன்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. சரி, நான் உடனே அந்த டைரியில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி குழந்தைக்கு ஒரு மிராக்குலஸ் எஸ்கேப்பு, அதுக்கு நன்றி அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படின்னா நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு, எத்தனையோ ரெசல்யூஷன் போட்டிருப்பீங்க, அதில் இந்த ரெசல்யூஷன் ஒன்று சேர்த்துக்க முடியுமான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ராஜீவ்களுக்கு சார்ட் எழுதுகிற பழக்கம் இருக்குது, அது கூட கீழே இந்த 2 பாயிண்ட் எழுதுங்களா, அதுக்கு நடந்த 2 விஷயம் நான் நன்றி, இறைவனுக்கு நன்றி கொடுக்க வேண்டிய அளவுக்கு இருக்கிற விஷயங்கள் எழுதிருக்கோ அதை போட்டு விட்ருங்க. என்னைக்காவது ரொம்ப துக்கத்தில் இருக்கீங்களா, இந்த டைரி எடுங்க, அப்படியே படித்து பார்த்துனே வாங்க. 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ உதவிகள் இறைவன் வழியாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கே தெரியாமல் ஒரு நம்பிக்கை வந்துடும் வாழ்க்கையில். அது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, எத்தனை பேர் டைரி எழுதுறீங்க? சரி, நான் டைரி எழுதலைன்னா எத்தனை பேர் சார்ட் வைக்கிறீங்க? ஓகே, 3வது சார்ட் இனிமேல் இந்த விஷயம் இருக்குது இல்லையா, கிராட்டிடியூட் விஷயம் நான் சேர்த்துக்கிறேன், நல்லா இருக்குது, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள். இல்லை, நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு தான் புதுசு, எனக்கு ஏற்கனவே பழசு தான், நான் பண்ணிகிட்ருக்கேன், என்ன இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.